ஹாய் வியூவர்ஸ், நான் உங்க அருண். ஸோ என்னோட சஞ்சீவ் இருக்காரு. ஸோ சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி செகண்ட் மேட்ச் நம்ம சென்னையில் நடக்க போகுது. ஸோ சொல்லுங்க சஞ்சீவ், சென்னை வந்து எல்எஸ்ஜியோட தோத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் வாட்டி மீட் பண்ணும்போது. ஸோ செகண்ட் வாட்டி இப்போ சென்னையில் செப்பாக்கத்தில் அவங்க வந்து திருப்பி எல்எஸ்ஜியை ஹோஸ்ட் பண்ண போறாங்க. உங்க வியூ சொல்லுங்க சஞ்சீவ். சென்னை வந்து ஒரு ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க இந்த சீசன் ஃபுல்லாவே. நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு சம்பந்தமே இல்லாம எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் வேங்கடையில போய் டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு கனவுல கூட யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்மளே வந்து ப்ரெடிக்ஷன்ல வந்து ரெண்டு பேருமே வந்து மும்பை தான் போட்டோம். மும்பை தான் அதுவும் சொன்னோம். ஐ தாட் இட் வாஸ் an ஈஸி சேஸ் தான் நினைச்சோம். தட் வாஸ் an exceptional bowling performance அதெல்லாம். ஆனா நம்ம எதிர்பார்க்கிற சில அவே மேட்சஸ்ல எல்லாம் கூட they are losing when they could have easily had the upper hand. அதனால this is going to be. ஆனா சென்னை எனி டே சேப்பாக்ல ஆடும்போது they are strong. somehow they will give one extraordinary performance. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? சோ அப்படி கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சென்னை இஸ் கோயிங் டு கிவ் a tough fight. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அண்ட் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி சென்னை விக்கெட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். சோ பேஸ் ஃப்ரெண்ட்லியாவே போய் நம்ம இது பண்றோம். இன்னும் ஸ்லோ டர்னிங் விக்கெட்ஸோ இல்ல அந்த மாதிரி இந்த பழைய இதெல்லாம் கிடையாது. ஸ்லோ ஆகுது பிச்சு அதெல்லாம் கிடையாது. பேசி நல்லா பவுன்சி விக்கெட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ ஐ திங்க் இட் வில் பி அ குட். இன்னைக்கு வந்து மேட்ச் நடக்க போகுது சேப்பாக்ல, எல்எஸ்டி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி a குட் மேட்ச்அப். நான் வந்து டீம் காம்போசிஷன் சேஞ்சஸ் என்ன எதிர்பார்க்கறேன்னா, மேட் ஹென்ரிக்கு பதிலா நவீன் ஹுல்லக்கா அவங்க உள்ள கொண்டு வரலாம். சரிங்களா? as a ஃபாஸ்ட் bowling யூனிட்க்கு. ஏன்னா வந்து நம்ம பிசி எப்படி வந்து ஒரு கட்டர் வந்து அவர் இப்படி போடுறாரோ, உள்ளக்கு வந்து அந்த மாதிரி தான் நவீன் வந்து பாத்தீங்கன்னா அவர் போடும்போது அந்த ஒரு நல்ல ஸ்விங் முதலே எடுத்துட்டு வருவார். So that is the only change that I foresee நடக்கலாம் அப்படின்னு சேப்பாக் விக்கெட்டுக்காக. சரிங்களா? And Ravi Krishna and Kunal Pandya are going to be effective and Kunal is going to come with extremely good high confidence. போன மேட்ச் பயங்கரமா வர போட்டார் அவர். அதனால வந்து போதும் அவ்வளவுதான். சோ இது வந்து 2 விக்கெட் எடுத்து முக்கியம் இல்ல, 16 ரன் தான் கொடுத்திருக்காரு வேற. அதனால அது ஒரு பெரிய பிளஸ் அது அமைஞ்சிருச்சு அவருக்கு. பிளஸ் அவங்களோட வீக்னஸ் சொல்லுங்க சஞ்சீவ். இது வந்து லைக் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் கொண்டு வருது. சோ அவங்களோட எல்எஸ்ஜியோட வீக்னஸ் சொல்லுங்க. இது வந்து சென்னை நான் போன மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணேன். அவங்களோட வீக்னஸ் பார்க்கும்போது the bigger problem that I foresee, நான் ஏன் சென்னையை சூஸ் பண்ணேன்னா அவங்க இன்கன்சிஸ்டன்டா இருந்திருக்காங்க அவங்க. சரிங்களா? அதாவது அவங்க வந்து ஒரு மேட்ச் பூரா அடிக்கிறாரு, ஒரு மேட்ச் அவர் ஆட மாட்டேங்கிறாரு, ஒரு மேட்ச் இவர் அடிக்கிறாரு கேஎல் ராகுல், இன்னொரு மேட்ச் ஆட மாட்டாரு. சேம் திங் கோஸ் ஃபார் த இவரு கூட கேஎல் ராகுல் பூரான ஸ்டோயினஸோ எப்பயாவது ஆடுறாரு, அப்புறம் ஆடுறது இல்ல. சோ இது வந்து அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாவே இருக்கு. கன்சிஸ்டன்சி இல்லாததான் அவங்களோட ஒரு பெரிய இஷ்யூ. இன்ஃபேக்ட் அட் த டாப் வந்து அந்த முதல் 2 மேட்ச் ஜெயிச்சாங்க பாத்தீங்களா, அது மாயங்க் யாதவ் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினாரு. இன்ஃபேக்ட் போன மேட்ச் ரூமர் ஃபாஸ்ட் 150 155 பிளஸ் போட்டு இவங்க அக்ராஸ் தி லைன் ஆட வச்சு கேட்ச் புடிச்சு வச்சிட்டாங்க. போன மேட்ச் அரசல் புரசல அடிபட்டதுங்க. அவர் ஆட போறாரு அப்படின்னு அடிபட்டது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. மேபி இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி ரெக்கவர்ட் ஆனு தெரியல. அவர் ஆடல. சரிங்களா? அவர் ஆடி இருந்தாருன்னா இன்னும் நிறைய டென்ஸ் ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சிஎஸ்கே வந்து இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க. ஏன்னா வந்து இப்ப துபேவே வந்து பாத்தீங்கன்னா கூட அவர் வந்து ஒரு ஷார்ட் பால் ஆல்ரெடி வந்து பேஸ்க்கு வீக்கர் தான் நம்ம வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது டேக்லும் பண்ணி ஆடிட்டு இருக்காரு, நல்லாவே ஆடிட்டு இருக்காரு. பட் அது மாதிரி 150 போடும்போது யூ பி பீட்டன் ஃபார் பேஸ். துபே அப்படிதான் அவுட் ஆனார் போன மேட்ச்ல. சரிங்களா? சிஎஸ்கே நேத்துல போன மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே எல்எஸ்ஜி ஆட்டாங்க பாத்தீங்களா, ஷார்ட் பால் போட்டாங்க, பீட்டன் ஃபார் பேஸ் மேல அடிச்சாரு, டாப் எட்ஜ் மேல வாங்கிடுச்சு. சோ அந்த மாதிரி வந்து ஈக்குவலி எஃபெக்டிவ். சேப்பாக் வந்து பவுன்சி விக்கெட்டா வர இருக்கு. நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா இன்னைக்கு மாயங்க் யாதவ் விளையாடலாம். மேபி இன்னும் நமக்கு நியூஸ் வரல. சரிங்களா? அவர் ஃபிட்டா இருந்தா கண்டிப்பா ஒரு பிளேயிங் 11 உள்ள வந்துருவாருங்க சஞ்சீவ். 100%. சோ எனக்கு அவர் கண்டிப்பா ஆடுவாரு. வீக்னஸ் கேட்டீங்கன்னா எல்எஸ்ஜியோட காம்பினேஷன்லாம் வந்து பக்காவா செட் ஆயிருக்குங்க. டாப் 4 வந்து பாத்தீங்கன்னா டிகாக், சரிங்களா, கேஎல் ராகுல், பூரன் ஸ்டோயினிஸ். என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க இந்த 4 தான் வந்து எப்பவுமே ஆடணும். சரிங்களா? இது அப்படியே அப்சல்யூட்லி ஃபிட் ஆயிடுச்சு. தீபக் கூட கண்டிப்பா ஒரு அற்புதமான 5th ஆப்ஷன் கொடுக்குறாரு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆயுஷ் பதோனி இருக்காரு, குணால் பாண்டியா இருக்காங்க. சரிங்களா? மோசின் கான் கண்டிப்பா ஆடுவாரு, ரவி பிஷ்ணா ஆடுவாங்க. பர்ஃபெக்ட்லி செட். மீதி 2 பேர் யாஷ் தாக்கூர் ஒரு பேசருக்கு இருக்காரு. ஒரே ஒரு இன்னொரு ஃபாரின் ஆப்ஷன் வந்து அது வந்து போன மேட்ச் மேட் என்ட்ரி ஆனாங்க. இந்த மேட்ச் நவீன் உலக உள்ள கொண்டு வரலாம். நீங்க சொல்லிட்டீங்க. அந்த பால் மூவ்மெண்ட்டுக்காக அவங்க டீம் 11 பக்காவா இருக்கு. அந்த அதர் ஹேண்ட் சென்னை அவங்களோட வீக்னஸ் ஹோம்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங். சரிங்களா? பட் தே ஹேவ் a lot of things to figure out. அவே போனாலே அடி வாங்குறோமே. இப்போ ஒரு மேட்ச் வந்து நம்ம ஹோம்ல தோத்துட்டா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் வந்துச்சுன்னா அப்புறம் அந்த இனிஷியல் மாதிரி அது ஒண்ணு ஆகும். ஹோம்ல தோத்த மாதிரி ஆயிடும்,
ஓவரால் பிக்சர் பார்க்கும்போது நம்ம தட்டி தடுமாறி மோதி 14 பாயிண்ட் எடுத்து அந்த காலத்துல முடியும் பாத்தீங்களா, 4th பிளேஸ் கஷ்டப்பட்டு அந்த மாதிரி முடிக்கிற மாதிரி ஆயிடும். 2010-11 கதை மாதிரி ஆயிடக்கூடாது. சோ இட்ஸ் a lot to play for சென்னை எஸ்பெஷலி. என்ன கேட்டீங்கன்னா, என்னோட வியூஸ் கேட்டீங்கன்னா, சென்னை இட்ஸ் a must win for சென்னை அண்ட் must win இட் இஸ் டெஃபினெட்லி a must win. சரிங்களா? ஹோம்ல ஏன்னா நீங்க அவேல வந்து அவ்வளவு புவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதால ஹோம்ல நீங்க ஜெயிச்சே ஆகணும். அதனால வந்து திஸ் இஸ் வாட் ஐ சி. சென்னையோட வீக்னஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்எஸ்சி பேசிட்டோம். சென்னைஸ் வீக்னஸ் இஸ் மோர் அபவுட் தேர் மிடில் ஆர்டர் ஹேஸ் டு கம் குட். ஏன்னா ரச்சின் ரவீந்திரா அந்த டாப் ஹேஸ் டு கம் குட். பேட்டிங்கே வந்து ஃபெயிலியர் ஆகிறதா இஸ் a bit of a concern over the last few matches. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. சோ இப்போ என்னோட ரிவ்யூ ஆஃப் சிஎஸ்கே கேட்டீங்கன்னா, சிவம் துபே டாப் ஃபார்ம்ல இருக்காருங்க. சென்னையில வந்தாலே சிவம் துபேக்கு ஸ்பின்னர்ஸ் போடுறதுக்கே பயப்படுறாங்க. பேட்டை தூக்கிட்டு கதை மாதிரி நிக்கிறாரு. உள்ள போட்டா வெளில 6 போகுது. ஓகேங்களா? ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு சிவம் துபே வந்தாலே ஃபாஸ்ட் போலர்ஸ். சோ நீங்க சொன்ன மாதிரி சிஎஸ்கே வந்து அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும், பிளஸ் போலிங் ட்வீக்ஸ் பண்ணணும், ஃபீல்டிங். ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்க. நம்ம போன ரிவ்யூலயே கூட நம்ம பேசியிருந்தோம். நீங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம நாட் கோயிங் டு டீச் ஃபீல்டிங் அப்படிலாம் கிடையாது. மென்டல் ஆஸ்பெக்ட்ல பேச போறாங்க. ஆன் த ஹோல் அவங்க எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ண போறாங்க, இந்த டீம் மேனேஜ்மெண்ட் வில் ஹேவ் ப்ராப்பர் டிஸ்கஷன்ஸ். ஏன்னா தேர் ஆல் ப்ரொஃபஷனல்ஸ். அது ஒண்ணு. ஐ திங்க் கண்டிப்பா வந்து லைனப்ல வந்து சில சேஞ்சஸ்லாம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ ரஹானே வந்து அவர் கையில என்கிட்ட பர்சனலா கேட்டீங்கன்னா, ரஹானிய டாப் ஆர்டருக்கு அவங்க வந்து ரஹானேக்கு பதிலா வேற ஏதாவது பிளேயரை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். பட் ஹி இஸ் பிளேயிங் ஒன் மேட்ச், ஹி இஸ் லீவிங் ஒன் மேட்ச். மேபி சிஎஸ்கே சேப்பாக்னால ரச்சினே வந்து டாப்ல போட வச்சுட்டேன்னா, ரச்சின் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா ஆடினாரு. ரச்சினே டாப்ல வச்சுட்டு ரஹானே ஒன் டவுன் கொண்டு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு அப்படியே போன அந்த மேல டாப் ஆர்டர் சேஞ்ச் பண்ணாத அப்படியே லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் போட்டு அப்படியே கொண்டு வரலாம். பட் எதுக்கு இவங்க இந்த மாதிரி சேஞ்சஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. கைக்வாடுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கறதா இல்ல எப்படின்னு தெரியல. பட் ஐ வாண்ட் கைக்வாட் டு பி ஆன் டாப் வித் ரச்சின் அண்ட் கோ வித் ரஹானே அட் ஒன் டவுன். இல்ல இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச்னா போன மேட்ச் சொல்றேன். போன எல்எஸ்டி மேட்ச்க்கு முன்னாடி ஆடினாங்களே, எம்ஐ மேட்ச் நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? அதுல ரஹானே தான் ஓபன் பண்ணாரு. அப்புறம் வந்து ருத்துராஜ் வந்து ஒன் டவுன் வந்தாரு. நம்மளா நினைச்சோம் வந்து ஹோம் கண்டிஷன் டேக்கிள் பண்றதுக்காக ரஹானே வந்து உள்ள அனுப்பியிருக்காரு. கரெக்ட். பட் ஆனா போஸ்ட் மேட்ச்ல வந்து இவர் என்ன சொன்னாருன்னா, ருத்துராஜ் வந்து அதெல்லாம் கிடையாது. அவருக்கு ஒரு சின்ன நிகில் இருந்தது. அதனாலதான் வந்து அவர் மேல அனுப்பிச்சோன்னாங்க. போன மேட்ச் திரும்ப ஏன் பண்ணாங்க? மேபி ருத்துராஜ் இஸ் ஹாப்பி வித் ஒன் டவுன் ஆனும் நமக்கு தெரியல. சரிங்களா? மேபி ஹி இஸ் a captain. ரஹானே இஸ் a typical ஒன் டவுன் பிளேயருங்க. அவரு ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா அப்படிதான் லேபிள் பண்ண முடியாது. அவர் ஒன் டவுன் தான். பட் ஹி ஹஸ் ஓபன்ட் ஃபார் டீம்ஸ் இன் தி பாஸ்ட். அவர் ராஜஸ்தான் ஆடும் போதெல்லாம் இல்ல நான் சொல்றது சென்னை டீம் அவங்களோட டீம் மேனேஜ்மென்ட் காம்போசிஷன் பொறுத்த வரைக்கும் ரஹானே இஸ் ஒன் டவுன், ருத்ராஜ் அண்ட் ரவீந்திரா ஆன் டாப், 2 டவுன் சிவம் துபே. அப்படி ஆடிட்டு தான் இவங்க இருந்தாங்க. கண்டிப்பா. அதுதான் சொல்றேன்ல. இப்போ ருத்துராஜ் வந்து அந்த போஸ்ட் மேட்ச்ல நம்ம கேட்கும்போது, மும்பைல கேட்கும்போது அவர் சொன்னாரு, எனக்கு வந்து பிரச்சனை இல்லப்பா. நான் ஓப்பனிங் ஆனாலும் பிரச்சனை, ஒண்ணும் ஆனாலும் பிரச்சனை இல்ல அப்படின்னாரு. சோ எனக்கு தெரிஞ்சு அது அவரோட டிசிஷனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் ரஹானே இஸ் ஆல் ரைட். சரிங்களா? ரஹானே இப்போ சொல்றேன், ரஹானே ஆல் ரைட்டா இருந்தா அவரை ஃபீல்ட்ல வச்சுப்பாங்க. இஸ் an extremely good fielder. ஏன்னா வந்து ஸ்டார்டிங் ஆஃப் தி டோர்னமெண்ட் 2 பிரமாதமான கேட்ச் எல்லாம் புடிச்சாரு. அவரை வந்து ஒரு இம்பாக்ட் சப்பா வெளில உட்கார வைக்க மாட்டாங்க. சரிங்களா? துபேவை தான் உட்கார வைப்பாங்க. ஆனா துபேவை வந்து ஆடுறாரு, ரஹானே வெளில உட்காராருன்னா ஐ பிலீவ் தேர் இஸ் சம்திங் தட் இஸ் பாதரிங் ரஹானே. சரிங்களா? அவரோட ஃபிட்னஸ்ல ஏதோ பேட்டிங் மட்டும் ஆடிட்டு நீ உட்கார்ந்துருப்பான்னு சொல்றாங்களே தவிர, அண்ட் தே வாண்ட் சம்படி ரிலையபிள். அதனால அப் த டாப் ஆடிடு. ஆங்கர் இன்னிங்ஸ் வந்து ருத்ராஜ் ஆடிப்பான் ஒன் டவுன் வந்து அப்படி ஃபீல் பண்ணா கூட இருக்கலாம். சோ நம்ம டாப் 3 ஆன் தி ஹோல் நம்ம எல்எஸ்சியோட டீம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நம்ம காம்போசிஷன். இப்போ சிஎஸ்கே பாத்தீங்கன்னா இதுதான் போறாங்க. நமக்கு எந்த சந்தேகமே கிடையாது. அப் த டாப் வந்து இட் வில் பி ரச்சின் ரவீந்திரா ஃபார் ஷூர். ஐ திங்க் தே வில் கிவ் ஒன் மோர் சான்ஸ். நான் வந்து மாத்துவாங்கன்னு எனக்கு தோணல. ரச்சினுக்கு ஒரு மோர் சான்ஸ் கொடுக்கலாம். They will wait for him to come good. So ரவீந்திரா, அதுக்கப்புறம் வந்து இவரும் இருப்பாரு, ரஹானே, ருத்துராஜ். They will make the top 3. எந்த சம்பந்தமும் எந்த சந்தேகமும் இல்ல. போன மேட்ச் டக்கு விக்கெட் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஜடேஜாவை 4 அமுச்சு விட்டாங்க தூபேக்கு முன்னாடி. ஜடேஜா ஃபார்முக்கு வரலாம், லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஜடேஜாக்கு ஃபார்ம் கொடுத்தாங்க. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எல்லாமே இருக்கு. அப்படிதான் ஜடேஜாவும் லெஃப்ட் தான், நம்ம தூபேவும் லெஃப்ட் தான் வச்சுக்கோங்களேன். பட் எனிவே ஐ ஃபீல் ஜடேஜா அண்ட் தூபே will be the 4 and 5. அதாவது தூபே will come at 4. ஜடேஜா இந்த சேஞ்சஸ் இருக்கவே போறது இல்ல. பட் பிகாஸ் மொயின் அலி has given some good performance, I think they will stick to மொயின் அலி in the 11 அப்படின்னு தோணுது. சரிங்களா? ஏன் நான் சொல்றேன்னா, சென்னை ஸ்பின்னிங் ட்ராக் வச்சு மொயின் அலியை வச்சு அந்த ஸ்பின்னை சோக் பண்ணலாம். சோ அதனால சொல்றேன் நான்.
இல்ல நீங்க சொல்றது புரியுது. பட் நான் எனக்கு அதுல இன்னும் நாட் 100% செட். நான் எனக்கு தோணுதுன்னு தான் சொன்னேன். பட் ஏன் நான் 100% கான்ஃபிடென்ட் இல்லன்னா, சென்னையில தீக்ஷனா ஹஸ் டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல் ஃபார் அஸ். சரிங்களா? ஓகே. நம்ப வந்து லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மென்ட் தான் மிச்சலுக்கு பார்த்தோம். நமக்கு ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் தேவை. ஆனா நல்லா பேட்டிங் ஆடணும்னு. இப்போ நீங்க வந்து தீக்ஷனாவ கொண்டு வரீங்க மோயின் அலிக்கு பதிலா அப்டின்னா, யூ ஆர் லெட்டிங் கோ ஆஃப் யுவர் ஒன் பேட்டிங் ஸ்லாட். சரிங்களா? நல்லா பேட்டிங் ஆடுற ஒருத்தர நீங்க விட்டுக் குடுக்குறீங்க. ஐ வில் பி வெரி சர்ப்ரைஸ்ட் ஹவ் சென்னை கோஸ் அபௌட் திஸ் பர்ட்டிகுலர் ஸ்லாட். சரிங்களா? டாப் 5 நம்ம பேசியாச்சு. ரஹானே, ரவீந்திரா, கேக்வாட், ஜடேஜா, தூபே. இதுதான் 5. தோனி 6. அப்புறம் வந்து சமீர் ரிஸ்வி வில் பிளே மோஸ்ட் லைக்லி என்ன பொறுத்தவரைக்கும் 7 முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்போ மீதி 5 பேர் இம்பாக்ட்ஸ் அப்ப சேர்த்து 5 பேர் மொத்தம் 12க்கு சொல்றேன். சரிங்களா? ஃபாஸ்ட் பவுலிங்ல ஃபிஸ் கண்டிப்பா ஆடுவாரு. ஏன்னா அவர் கிளம்புறதுக்குள்ள ஆடுவாரு. ஃபிஸ் ஆடுவாரு, பத்திரானா ஆமாமா. ஆடுவாரு. முஸ்தபிசர் ஆடுவார். அதுக்கப்புறம் கேளுங்க. ஃபிஸ், பத்திரானா, தேஷ்பாண்டே 3 ஆயி போச்சு. மீதி இருக்க 2 ஸ்லாட்ல சரிங்களா? எனக்கு வந்து சஹர் ஆடுவார் 4. அந்த மீதி ஒரு ஸ்லாட்ல இஸ் இட் தீக்ஷனா ஆர் ஆர் யூ கோயிங் டு கோ வித் மோயின் அலின்றது தான் இஸ் அ பிகர் இது ஃபார் மீ. ஐ வுட் என்கிட்ட வாண்ட் கேட்டீங்கன்னா பிகாஸ் தீக்ஷனாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எப்பவுமே சென்னை வந்து எப்பயும் சொல்லுவாங்க ரோல்ஸ்லாம் வந்து வெல் டிஃபைன்டு ஃபார் ஆப்பனன்ட்ஸ் அப்படின்னுவாங்க. சரிங்களா? ம். சோ அதனால வந்து அப்படி பார்க்கும்போது எனக்கும் வந்து தீக்ஷனா தான் பண்ணுவாருன்னு தோணுது. சரிங்களா? ஏன்னா சென்னையில நீ நல்லா போடு, மிஸ்ட்ரி போடு, நீ நல்ல ஒரு கிறுக்கு புடி போட்டு, ஸ்பின்ல ஒரு சோக் போட்டு 4 ஓவர் 20, 24 ரன் குடுத்து எனக்கு ஒரு ஆமாமா. விக்கெட் எடுத்து விடுவாங்க. சோ மோயின் அலி வந்து அவே கேம்ஸ்ல தான் வச்சுப்பாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இன்னைக்கு மேட்ச் எப்படி போறாங்க அப்படின்னு. கண்டிப்பா. ஓகே சஞ்சீவ். சோ டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பார்த்தோம். சோ உங்க ஃபேண்டசி பிளேயர்ஸ். ஃபேண்டசி வந்து லாஸ்ட் மேட்ச் ஹஸ் கிவன் மீ லாட் ஆஃப் தாட்ஸ். சரிங்களா? சோ அதனால என்ன பண்ண போறேன், ஐ அம் கோயிங் டு ஸ்டிக் வித் த டாப் 2 இன் பிகாஸ் இட் இஸ் சென்னை. ஐ அம் கோயிங் டு ஸ்டிக் வித் ருத்துராஜ் அண்ட் தூபே ஃபார் ஷூர். சரிங்களா? இந்த பேர் 2 பேர் இருக்க போறாங்க. இந்த டாப்ல ஆன் தி அதர் ஹேண்ட் பிகாஸ் கேஎல் ராகுல் ஹஸ் கம் குட் ஓவர் த லாஸ்ட் 2 மேட்சஸ் அண்ட் குவிண்டன் டிகாக் ஹஸ் ஆல்வேஸ் பீன் a pain for CSK. I am going to go with these 2. சரிங்களா? சோ குவிண்டன் டிகாக், கேஎல் ராகுல் ஹியர். இங்க வந்து தூபே அண்ட் ருத்துராஜ். திஸ் வில் மேக் அவர் வெரி டாப் குட். 4. ஓகேங்களா? திஸ் வில் மேக் அவர் டாப் 4. 5 ஐ அம் கோயிங் வித் புரான். ஏன்னா அவரும் நல்ல ஓகே. ஃபார்ம்ல இருக்காரு. ஓகேங்களா? 6 ஐ அம் கோயிங் வித் ஜடேஜா ஃபார் சம் ஜடேஜா. ரீசன். ஓகேங்களா? ஏன்னா அவர் பேட்லயும் ஃபார்ம்ல இருக்காரு. சேப்பாக்கு வரும்போது அவர் அடிச்சுக்க ஆள் இல்ல. சரிங்களா? ஹி இஸ் பீன் an extraordinary performer. சரிங்களா? சோ வந்து 6 நம்ம சொல்லிட்டோமா? போலிங்னு வரும்போது ஐ அம் கோயிங் டு கோ 6, 7 வந்து நான் விட்டுட்டேன்ல. 7 வந்து ஐ அம் கோயிங் டு கோ வித் ஸ்டோய்னிஸ் ஸ்டில். ஓகேங்களா? பிகாஸ் ஹி கேன் கான்ட்ரிபியூட் வித் த பேட் அண்ட் ஹி கேன் கான்ட்ரிபியூட் வித் த பால். போலிங்னு வரும்போது ஐ வில் ஹேவ் ஃபிஸ் ஆல்சோ இன், பத்ரியானா ஆல்சோ இன் ஃபார் ஷுர். சரிங்களா? இன்னும் 2 பேருக்கு வந்து ஐ அம் கோயிங் டு கோ இன் வித் ஃபார் சம் ரீசன் ஐ ஃபீல் மோசன் கான் தான் 139, 140 எல்லாம் போட்டாலும் எனக்கு வந்து அவரோட அந்த ஒரு சீசன்ல வந்து வெறித்தனமா போட்டார் 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இஸ் நாட் பேக் டு ஹிஸ் ஓல்ட் செல்ஃப்னே வருது. அதனால நாட் ஏபிள் டு கிவ் ஹிம் த ஒரு இது நல்லா போடுவாரு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆக மாட்டேங்குது. சரிங்களா? அதுக்கு பதிலா ஐ அம் கோயிங் டு கோ வித் குணால் பாண்டியா for one more அந்த all-rounder spotக்கு, and I will go with Ravi Bishnoi that he might be effective as well. I'm not going from LSG. இப்போ இதுவே வந்து மாயங்க் யாதவ் வந்தார்னா I will swap மாயங்க் யாதவ் for Ravi Bishnoi. That is the only 11 that I have. ஓகேங்க. நான் என்னோட ஃபேண்டசி பிளேயர் சொல்லவா? Please please. நீங்க தான் போன மேட்ச் கரெக்ட்டா பேசுறீங்க. லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே full packed wicket keepers. KL Rahul, Pooran, and Quinton de Kock, Ruturaj, Shivam Dube. Okay. Then Same full packed with all rounders. Stoinis, Kurnal Pandya, Jadeja. If Moeen Ali plays, Moeen Ali. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஐ வில் கோ வித் முஸ்தாபிசூர் பிகாஸ் ஹி ஹஸ் டன் வெல் இன் சென்னை அண்ட் பத்திரானா. அந்த சைடுல மோஷின் கான். நீங்க 3 மோஷன் கான் எடுக்குறீங்களா 12 பேருக்கு? 11 எடுக்கும்போது நீங்க 4 ஆல்ரவுண்டர் போக முடியாது. 3 பவுலராவது எடுத்தாகணும். மேபி மோயின் அலி இல்லனா ஐ வில் கோ வித் மோஷன் கான் சொல்றீங்க. ஓகே. மோஷின் கான் இல்ல, மோயின் அலி இல்லனா ஐ வில் மோஷன் கான். மோஷின் கான் அந்த மாதிரி. This is a very nice 11. இந்த வாட்டி நம்ம யார் ஜெயிக்கறான்னு பாப்போம். உங்க predictions for the match anyway. உங்களோட prediction நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இந்த வாட்டி நான் அப்புறம் சொல்றேன். இதுல predict பண்றதுக்கு எதுவும் இல்லங்க. சென்னைய வந்து பீட் பண்றதுக்கு யாரா பிறந்து எழுந்து வரணும். இது வரைக்கும் அப்படிதான் ஓடி இருக்கு. So it should be Chennai winning and 90% Chennai, 10% LSG.
Okay. I'm going to go with surprisingly வந்து 55-45 against 55 for LSG. வெரி குட். ஏன் இது எப்படி மாறி இருக்கா பாப்போம். ஏன் ஏன் அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். ஐ நோ இட்ஸ் டைம். பட் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு மயமிக்காத வந்துட்டாங்கன்னா they'll be in red hot form வேற. கரெக்ட் சர்ப்ரைசிங்லி அவங்களோட கரெக்ட்ங்க. டாப் 4 பாப்போம். மேட்ச் எப்படி போகுதுன்னு அவங்க பாப்போம். பிகாஸ் அவங்களோட சென்னையில டாப் நீங்க 4 is சென்னை also நீங்க வந்து coming good. எல்எஸ்ஜிக்கு வந்து ஒரு 10% எக்ஸ்ட்ரா குடுக்கறது எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு. பாப்போம். இல்ல ஆமா. I'm going to go with 55-45. கண்டிப்பா வந்து 55 for நம்ம தான் ஸ்ட்ராங் அட் ஹோம் சரிங்களா. I just want to give because they're coming back on a strong momentum. சென்னை வந்து எல்லா மேட்சும் ஹோம்ல ஜெயிச்சிருக்காங்க. ஒரு லாஸ் வந்ததுன்னா that will be a good wake up call for them as well. புரியுதுங்களா? ஐயோ நம்ம இதுக்கப்புறம் எல்லா மேட்சும் நல்லா ஆடணும். அந்த ஒரு இன்டென்ஷனும் இருக்கு. See any day I want Chennai to win. பட் எனக்கு வந்து going into the match with the momentum எல்லாம் பார்க்கும்போது மேபி அவங்க பேட்டிங் கிளிக் ஆகுது, bowling கிளிக் ஆகுது, ஸ்பின்னர்ஸும் if they come good அப்படின்னா LSG slightly leaning towards them 55-45. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சூப்பருங்க. எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு we will come up with the match review and bye for now. Thank you.